பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசியலிலிருந்து துறவரம் செல்கிறேன் என அறிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். பாமகவிற்குள் அப்பா மகன் இடையிலான மோதலால் பாமக உடைந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் அணி தனி அணியாகவும் அன்புமணி அணி தனியாகவும் களமிறங்கின. இதில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 4 எம்எல்ஏக்களை பெற்றுள்ளது அன்புமணி பாமக. ராமதாஸ் அணி சசிகலாவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்டு தோல்வியடைந்தது. அதோடு உடல் ரீதியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ராமதாஸ் தைலாபுரத்திலேயே இருந்து வருகிறார். இந்நிலையில் அப்பா மகன் சண்டைக்கு பஞ்சாயத்து செய்தார் ராமதாஸின் இளைய மகள் கவிதா. இதில் ஜி.கே. மணி, சேலம் அருள் உட்பட சிலரை ஒதுக்க வேண்டும். தனது அக்காவும் சம்பந்தியுமான காந்திமதி பரசுராமன் அரசியலில் ஈடுபடக்கூடாது என கண்டிஷன் போட்டார் அன்புமணி. இதற்கு ராமதாசும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்பே 60ஆம் கல்யாண நாளில் அப்பா மகன் சந்தித்து கட்டிப்பிடித்து சமாதானமாகினர். பாமக உரிமை குறித்து தொடரப்பட்ட வழக்கையும் ராமதாஸ் வாபஸ் பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதெல்லாம் காந்திமதிக்கு பெரும் அதிர்ச்சி. இன்னமும் குடும்பத்திற்குள் அதிகார மோதல் புகைந்து கொண்டே இருக்கிறது. ராமதாஸ் ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து குழப்பத்தில் இருந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி ராமதாஸின் 88வது பிறந்த நாள் கோனேரி குப்பத்தில் நடைபெற்றது. இதில் ராமதாஸ் குடும்பம், அன்புமணி குடும்பம் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இங்கு மைக் பிடித்து பேசிய ராமதாஸ், நான் இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன், என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம், நலம் விசாரிக்கலாம், நானும் நலம் விசாரிப்பேன், அரசியலை அன்புமணி பார்த்து கொள்வார், அவருக்கு துணையாக இருப்போம், இன்று முதல் அரசியல் துறவரம் செல்கிறேன் என அறிவித்தார். அப்படி அறிவிக்கும் போது அன்புமணி, சௌமியா மேடையில் இருந்தனர். ராமதாஸின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைய அவரது குடும்பத்தினர் பெரிதாக ரியாக்ட் செய்யவில்லை. அதே நாளில் புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமியை பாமக செயல் தலைவர் காந்திமதி, அவரது மகனும் பாமக முன்னாள் இளைஞரணி செயலாளருமான முகுந்தன் ஆகியோர் சந்தித்தனர். இது குறித்து பாமக ராமதாஸ் ஆதரவாளர்கள் வட்டாரங்களில் விசாரித்த போது, அப்பா மகன் இணைந்தாலும் கட்சியின் அடிமட்டத்தில் இரு தரப்பும் இணைய முடியாத அளவிற்கு பகைமை உருவானது. அது ஒரு கட்டத்தில் மறைந்தாலும் யாருக்கு என்ன பொறுப்பு என்கிற பிரச்சனை உருவாகும். யார் பதவியை பறித்தாலும் சிக்கல். கட்சியை முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துவிட்ட அன்புமணி எப்படியும் அவரது ஆதரவாளர்களுக்குத்தான் முக்கியத்துவம் தருவார். காந்திமதியை செயல் தலைவராக்கி அவருக்குள் அரசியல் ஆசை உருவாக்கப்பட்டுவிட்டது. அதோடு சௌமியா எம்எல்ஏவானது காந்திமதிக்கு மன ரீதியாக தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கியுள்ளது. அதனால் பாமகவில் நீடிக்க முடியாது என்பதை உணர்ந்தே என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பயணத்தை தொடங்க முடிவு செய்து முதலமைச்சர் ரங்கசாமியை தனது மகனுடன் சென்று சந்தித்தார் என்கிறார்கள். சந்திப்பு குறித்து முகுந்தன் செய்தியாளர்களிடம், நாங்கள் பாமக கட்சிக்கு போக மாட்டோம், நாங்கள் அந்த குடும்பமே கிடையாது என்பதை ஐயாவிடம் சொல்லிவிட்டோம், விரைவில் நல்ல முடிவெடுப்போம் என்றார். இந்த சந்திப்பு குறித்து என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமியுடன் மிக நெருக்கமான பிரமுகரிடம் கேட்டபோது, தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸை வளர்க்க முடிவு செய்துள்ளார் ரங்கசாமி. கட்சி தொடங்கிய போது தமிழ்நாட்டிலும் நிர்வாகிகளை நியமனம் செய்தார். அதோடு சரி, அதில் கவனம் செலுத்தவில்லை. முழுக்க பாண்டிச்சேரியில் மட்டுமே கவனம் செலுத்தினார். கடந்த ஆண்டு கட்சியின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது தமிழ்நாட்டில் கட்சியை பலப்படுத்த போவதாக அறிவித்தார். புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வந்ததால் அதில் கவனம் செலுத்தியவர் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ச்சி, நிர்வாகிகள் நியமனம் குறித்து பெரிதாக சிந்திக்கவில்லை. நாங்களும் இங்கு ஆட்சிக்கு வந்துவிட்டோம். இதனால் இப்போது தினமும் 20-30 பேர் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்து முதலமைச்சரை தொடர்பு கொண்டு கட்சியில் சேருகிறோம் என கேட்கிறார்கள். இப்போது தமிழ்நாட்டில் தன் இமேஜுக்கு கட்சி வளரும் என நினைக்கிறார் ரங்கசாமி. தமிழ்நாடு முழுக்க இல்லை என்றாலும் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர் பகுதிகளில் கட்சி வலிமையாகும் என நினைக்கிறார். பாமகவில் குடும்ப மோதலால் இனி அதில் பயணிக்க முடியாதென்று மருத்துவர் மகள் காந்திமதி தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியாக செயல்படுவதற்கு கேட்கிறார். சேலம் அருளும் அதே மனநிலையில் இருக்கிறார். இதனால் இவர்களை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாமா என என்ஆர் ரங்கசாமி நினைக்கிறார். அதோடு கட்சி வளர்ச்சிக்காக தமிழக நிர்வாகிகளாக
ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்கலாமா என யோசிக்கிறார். அருளை இணைத்துக் கொள்வதால் எந்த சிக்கலும் இல்லை. காந்திமதி முகுந்தனை இணைத்துக் கொள்வதால் மருத்துவரையா சங்கடப்படுவாரா என யோசிக்கிறார். அது குறித்து ராமதாஸ் தரப்பிடமும் பேச உள்ளார். விரைவில் முடிவு தெரியும் என்கிறார். ராமதாஸ் குடும்பத்தில் புது குழப்பம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.